ஹாய், வெல்கம் டு அஞ்சுமா லைஃப் ஸ்டைல். நான் இன்னைக்கு ஒரு நல்ல ரெமெடியோட வந்திருக்கேன். அது என்னன்னா, பேன் தொல்லையை போக்குறது எப்படி அப்படின்றத பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். இருக்கிறதுலையே பெரிய தொந்தரவு அப்படின்னு சொல்லணும்னா அது பேன் தொல்லை தாங்க. இப்போது ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. இந்த டைமில் பேனெல்லாம் நம்ம போக்கிட்டோன்னா சூப்பராக அழகாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் பேனே இல்லாமல் போவாங்க. அதுக்கு ஒரு நல்ல ரெமெடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேன் தொந்தரவால் நமக்கு என்னென்ன டிமெரிட்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். பேன் நிறையா இருக்கிறதுனால இந்த பசங்க தலைமுடியை போட்டு சொரிஞ்சு 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 அது என்ன ஆகும்னா வெளுக்கையாயிடும். முடி நிறைய கொட்டும். இதுக்காக நீங்கள் மார்க்கெட்டில் போய் நிறையா மருந்து வாங்கி போடுவீங்க தலைக்கு. அதனால பேனை தவிர முடி மொத்தமும் போயிடுங்க. இந்த பேன் பாருங்கள், பட்டர்ஃப்ளை லைஃப் சைக்கிள் மாதிரி லைனாக இருக்குது. எக்கு, அப்புறம் அடுத்த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், அடல்ட்டு, அப்புறம் அடல்ட்டு ஃபீமேல், இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை லைஃப் சைக்கிள் மாதிரி லைனாக வருது. இந்த தொல்லையை போக்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா? இந்த மாதிரி பேனை போக்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்களா அப்படி நம்ம நினைப்போம். பக்கத்தில் எல்லார்ட்டையும் கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்போம், எல்லார்ட்டையும் கேட்போம். நிறையா பேருக்கு இதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. சில இது ஒர்க் ஆகும், சில இது ஒர்க் ஆகாது. இது ஈஸியான விஷயம் தாங்க. எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்ன ரெமெடி? பேன் சீப்பு இல்லைங்க. பேன் சீப்பு போட்டிங்கன்னா தலைமுடி தாங்க கொட்டும். ஏன்னா இந்த பசங்க சொரிஞ்சு வச்சுருப்பாங்களா, அந்த முடியெல்லாம் சிக்காக இருக்கும். அப்போ நீங்கள் பேன் சீப்பு போட்டு வாரம் மொதல் தலைமுடியும் வலிக்கும். பசங்களுக்கு பக்கத்தில் கூட உட்கார மாட்டாங்க, ஓடிடுவாங்க. பேன் சீப்பை எடுத்து வாங்க தலை வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாலே ஓடிடுவாங்க. ஏன்னா சின்ன வயசில் இது எனக்கும் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு அருமையான ரெமெடி நான் இப்போ சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? நம்ம எல்லார்கிட்டேயும் கேட்போம், ஐயோ இந்த பேனாக இருக்கே, இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் பேன் போகும் அப்படின்னு நிறையா போட்டு மண்டையை பிச்சுக்குவோம். அதுவும் இன்னொன்றுங்க, நம்ம ரொம்ப யோசிக்க யோசிக்க என்ன ஆகும்னா டென்ஷன்னால், இந்த கவலையினால் தலைமுடியும் கொட்டும். பெயின் போகாது, ஆனால் அதுக்கு உண்டான எல்லா விஷயமும் நடக்கும். அப்படி நம்ம எல்லார்கிட்டேயும் கேட்குறத விட கடவுள்கிட்டயே நேரடியாக கேட்கலாம். கடவுளே, இந்த பெயின் போகிறதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படி கேட்டோன்னா கடவுள் சொல்லுவார், மூலிகைகளின் ராணி துளசி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்பார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா துளசியை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. துளசியை செடியிலேருந்து இலையாக பறிச்சுக்கோங்க. நல்லா பறிச்சுட்டு அதை உடனே வாஷ் பண்ணி அதை நீங்கள் காய வச்சுடுங்க. வெயிலில் காய வைக்க வேண்டாங்க, நிழல்லையே காய வைங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு டவல், வெள்ளை கலர் டவல் எடுத்துக்கோங்க. அந்த டவலில் அந்த நல்லா போட்டு அந்த பசங்க தலையில் கட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த தலையில் அந்த டவல் இருக்கும் போதும் என்ன ஆகும்னா அந்த பேனுக்கெல்லாம் அந்த துளசியோட வாசனை தாங்காமல் மூச்சு திணறி செத்து போயிடுங்க. நீங்கள் காலைல எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த டவலில் அங்கங்கே பேன் உதிர்ந்துருக்கும். இது நீங்கள் தலைக்கு குளிக்க தேவையில்லைங்க. தலைக்கு குளிச்சிங்கன்னா டெய்லி தலைக்கு குளிக்கும் போது என்ன ஆகும், பசங்க சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகும் போதும் டெய்லி தலைக்கு குளிக்கிறதுனால ஜுரம் வரும், கோல்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அந்த இதை வேண்டாம் அப்படின்றதுனால தான் இது ஒரு நல்ல ரெமெடி உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் காலைல பசங்களுக்கு தலை வாரும் போதுமே அந்த பேனு, பெரிய பல்லுலேயே பேனு கீழே விழுந்துருங்க. அந்த மாதிரி இந்த பேன் தொல்லை இனி இல்லை அப்படின்னு சந்தோஷமாக இருக்கலாம். இருக்கிறதுலையே பெரிய சந்தோஷம் தலையில் பேன் இல்லாமல் இருக்கிறது தான். என் பசங்களுக்கு பேன் போயிடுச்சிங்க அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 4 பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேங்க, அதனால பேன் போயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த பேன் தொல்லை இனி இல்லாமல் எப்படி இருக்கும், முடியெல்லாம் நல்லா நீட்டாக வளரும், கால் வரைக்கும் கூட வளரும். அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷமாக இருப்பேங்க. வாழ்க வளமுடன். பாய், டாட்டா.